எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, அவங்க எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும், அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதத்தில் யோகமான மாதமாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அவங்களுடைய குணங்களையும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே புதன் பகவானை ஆளக்கூடிய ராசிங்கிறதுனால இவங்க புத்தி கூர்மையுடனும் ஆதிக்க குணத்துடனும் இருப்பாங்க. தற்சார்பு குணம் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. இவங்க தனக்கென ஒரு தனி பாதை அமைச்சு அதில் செல்லக்கூடிய அன்பர்கள்னு சொல்லலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க ஆசைப்படுவாங்க. தங்களோட எண்ணங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பாதவங்க. இவங்க ரொம்பவுமே கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அது பிறர்கிட்ட அதிகமாக பழகி பேச மாட்டாங்க. இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது ரொம்பவும் கஷ்டம்னே சொல்லலாங்க. இவங்களுக்கு ரொம்பவும் புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்துடன் இருப்பாங்க. எழுதுவதிலும் வாசிப்பதிலும் ரொம்பவும் ஆர்வம் இருக்குங்க. கணிதம் வணிகவியல் பாடங்களில் விருப்பமாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விருப்பம் அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவாங்க. இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்குமே ஓயவே மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. இவங்க தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்துவாங்க. காலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளவும் நினைப்பாங்க. குறிப்பாகவே இவங்கக்கிட்ட உணவு பழக்கம் காலத்திற்கு ஏற்ப மாறுனே சொல்லலாங்க. கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலுமே கலைத்துறைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. புத்திசாலித்தனமாக நுட்பத்துடன் செய்யக்கூடிய வேலையில் சிறப்பாக இவங்க செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது ரொம்பவும் யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. இனி சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் தாராளமாக தொலைபேசி மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த வீடியோவில் நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனக்கவலைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகுதுங்க. ராகு கேது பெயர்ச்சி அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. எடுத்து அனைத்து காரியங்களிலுமே வெற்றி பெற போகிறீங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் வளர்ச்சி உண்டாக போகுது. அதிகாரிகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அனைத்துமே விலக போகுதுங்க. உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொங்க போகுதுன்னு சொல்லலாங்க. மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. புதன் சனி சுக்கிரன் உங்களோட ராசியை பார்ப்பது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு அள்ளித்தர போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அரசு தொடர்பான காரியங்களிலும் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. அரசு பதவிகள் கிடைக்க போகுது. வீடு நிலம் வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும் உண்டாக போகுது. பயணங்களால் ஆதாயங்களும் கிடைக்க போகுதுங்க. சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு அதற்கான முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாதமாக அமைய போகுதுங்க. நீண்ட நாட்களாகவே திட்டமிட்ட வீடு பணி ஆகியவற்றில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் தொழில் மீது ரொம்பவும் அக்கறை அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. தொழிலை ரொம்பவும் விரிவு செய்ய ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதமானது ரொம்ப ஒரு சிறந்த மாதமாகவே அமைய போகுதுங்க. ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலன்ஸில் ஆர்வம் காட்டுவீங்க. அரசு வழியில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க. நிலுவை வைத்திருந்த பாக்கி தொகையை அனைத்துமே செலுத்தும் கட்டாயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. சில பேர்த்துக்கு மற்றவங்கள் கைவிட்ட தொழில் வியாபாரங்களை எடுத்து அதில் ஒரு லாபம் அடைய போகுதுங்க. மாதம் முழுவதுமே சப்தம ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதுடன் ஏப்ரல் 30 வரைக்குமே புதனும் அங்கு சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக
அமைய போகுதுங்க. அந்நியர்களால் அவமானங்களை சந்திக்க வேண்டி இருக்க ஒரு சூழ்நிலை அமைய போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி குறையவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. எனவே நட்பு விவகாரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையனே சொல்லலாங்க. ஏப்ரல் 30 முதல் புதன் 8ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை உங்களுக்கு தரப்போகிறாருங்க. ஏற்ப சங்கடங்கள் அனைத்துமே விலக போகுதுன்னு சொல்லலாங்க. எதிர்பார்த்த பணங்களும் கைக்கு வரும். வாங்க நினைத்த இடங்களை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு யோகம் அமைய போகுதுங்க. தாமதமான ஒப்பந்தங்கள் அனைத்துமே கையெழுத்தாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுன்னு சொல்லலாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும். அரசு பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் ரொம்ப அக்கறை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நனவாக போகுதுன்னே சொல்லலாங்க. விவசாய பலன்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு முன்னேற்றம் ஏற்படுன்னே சொல்லலாம். ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, கெமிக்கல், உணவகம், மருந்தகம் போன்ற ஒரு பணிகளில் செய்கிறவங்க அனைத்துமே நல்ல ஒரு லாபம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகுதுன்னே சொல்லலாங்க. 6ஆம் இட சனி அனைத்து சங்கடங்களில் இருந்தும் பாதுகாக்க போகிறாரு. எதிரியும் நண்பராகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும்னு சொல்லலாங்க. அர்த்தநாரீஸ்வரரை வழிபட மேலும் இந்த மாதமானது உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும்னு சொல்லலாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது முன்னேற்றமான மாதமாக அமைய போகுதுங்க. மே 11 வரைக்குமே குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோட அவரோட பார்வை ராசிக்கும் 3, 5ஆம் இடங்களுக்கும் கிடைக்கிறதுனால எடுத்த வேலைகள் எதுவாக இருந்தாலுமே அது வெற்றியாக அமையுன்னே சொல்லலாங்க. அதோட செல்வாக்கும் அதிகரிக்கும். பண வரவில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான நிலை உண்டாக போகுதுங்க. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க. மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி உண்டாக போகுதுங்க. உயர்கல்வி கனவுகள் அனைத்துமே நனவாக போகுதுங்க. குழந்தை பேருக்காக இயங்குவோருக்கு நல்ல ஒரு தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாங்க. பணியாளர்களோட நிலை அனைத்துமே உயரப்போகுதுங்க. சில பேர்த்துக்கு எதிர்ப்பாளரினால் நெருக்கடிகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. அதன் காரணமாக கணவன் மனைவிக்குள்ள விரிசல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நடக்காமல் நம்மளால் பார்த்து கொள்ள முடியுங்க. லாபஸ்தானத்திற்கு வரும் செவ்வாய் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியை அனைத்துமே நிறைவேற்ற போகிறாருங்க. முடங்கிய தொழில்களில் மீண்டும் முன்னேற்றம் தரும். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியாக அமையுங்க. அதே சமயத்தில் செல்வாக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. சென்ம ராசியில் சஞ்சரித்த கேது ஏப்ரல் 26 முதல் 12ஆம் இடத்திற்கு செல்றதுனால குழப்பங்கள் அனைத்துமே விலகி மனதில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைய போகுதுங்க. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திட்டால் உங்களுக்கு இந்த மாதமானது சிறப்பான மாதமாக அமையும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பணியிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே மறைய போகுதுங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. மேலும் இந்த மாதமானது சிறப்பாக அமைய பராசக்தி வழிபாடு செய்கிறது சங்கடங்கள் அனைத்துமே போகுன்னே சொல்லலாங்க. சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு செயலில் வேகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உயர்வு தரப்போகிறாருங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். ஏப்ரல் 26 நடைபெறும் ராகு கேது பெயர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னே சொல்லலாங்க. இதனால் நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுது. ஏப்ரல் 30 முதல் புதனின் சஞ்சார நிலையும் மே 11 வரைக்குமே குருவின் சஞ்சாரம் பார்வைகள் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால வேலைகளை நீங்கள் முடித்து ஆதாயம் காண போகிறீங்க. நீண்ட நாட்களாகவே நீங்கள் திட்டம் போட்டிருந்த அனைத்துமே முடிவிற்கு வரப்போகுதுங்க. கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்குதுன்னே சொல்லலாங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி அனைத்துமே நனவாக போகுதுங்க. குடும்பத்துலேயும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்குன்னு சொல்லலாங்க. அதே
அதே சமயத்தில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சொத்து சேர்க்கையும் உண்டாக போகுதுன்னே சொல்லலாங்க. மாதம் முழுவதுமே 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஏப்ரல் 24 வரைக்குமே, ராகு ஏப்ரல் 30 வரைக்குமே, புதன் என்றிருக்கும். இந்த காலத்தில் தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக போகுதுங்க. மனதில் ஆசைகளை உண்டாக்குவார். அதன் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள், தொழிலில் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் தப்பிக்கலான்னே சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக அமைய திருத்தணி முருகனை வழிபட நன்மைகள் அனைத்துமே உண்டாகுன்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.